என்னோட நேம் சிந்து. வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் நிறைய DIY ஸ்கின் கேர், மேக்கப், அது நியூட்ரிஷன் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் லைட்னிங் ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கிராம் ஃப்ளவர் தேவை. கிராம் ஃப்ளவர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கின் லைட்னிங்க்கு. அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் நமக்கு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம சன்னால் வந்து நம்ம ஃபேஸில் வந்து டேன் இருந்துச்சுன்னா அதை வந்து டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிடும் இந்த கிராம் ஃப்ளவர். பழைய காலத்துலேருந்தே நம்ம குளிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து கடலை மாவு தான் யூஸ் பண்ணி குளிப்பாங்க. இப்போ தான் சோப்பில் வந்துருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக கிராம் ஃப்ளவர் வந்து ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதில் ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பிம்பிள் வராது அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேரை நேச்சுரலாக வந்து இன்னும் ஹேர் வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து மஞ்சள் கலரில் வந்து டேன் வந்து நமக்கு வந்து இருக்காது, அந்த கரை மாதிரி இருக்காது. ஸோ கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே நல்லது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து 1 டீஸ்பூன் ரா ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின் செல்ஸை வந்து நேச்சுரலாக ஹீல் பண்ணுற ப்ராசஸை வந்து ஹனி வந்து இன்ஹிபிட் பண்ணி கொடுக்கும்னா அது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஊக்குவிக்கும். ஸோ வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஆகிறதுக்கு ரொம்பவே இது வந்து இந்த ஹனி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் கர்ட். இது வந்து வீட்டிலே பண்ண கர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டோர் பாட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்டு என்ன பண்ணுதுன்னா நமக்கு சன் பேர்ன் இருந்துச்சுன்னா ஃபேஸில் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நமக்கு ஓப்பன் போர்ஸ் ஃபேஸில் சீக்ஸ்லாம் குட்டி குட்டி போர்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், அதை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து மாய்ஸ்சரைசிங், நம்ம நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம ஃபேஸ் ரொம்ப வந்து ட்ரையாக இல்லாமல் பேட்சியாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் சன் டேமேஜ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேர்டு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக கேர்டு யூஸ் பண்ணால் நல்லா வந்து ஸ்கின்னை ஹெல்த்தி க்ளோயிங் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதை வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அப்ளை பண்ணலாம். பாய்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நல்லா திக் லேயராக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்பீடாக வந்து காமிக்கிறேன். நீங்கள் ஸ்லோவாக வந்து ஃபுல் ஃபேஸும் கவர் ஆகிற மாதிரி திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ வந்து நான் கையெல்லாம் விரலெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டோனர் அண்ட் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான்